சிவகாசியில் கல்லூரி மாணவன் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தனது தங்கையிடம் பழகியதால் ஆத்திரமடைந்த சிறுவன் கொடூர செயலில் ஈடுபட்டதன் பின்னணி என்ன? விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே திருத்தங்களைச் சேர்ந்த தம்பதி ஜெகநாதன், வீரலட்சுமி. இந்த தம்பதியின் மகன் வீரமாணிக்கம். 19 வயதான இவர் சாத்தூரில் உள்ள கல்லூரியில் இளநிலை 1ஆம் ஆண்டு படித்து வந்தார். வீரமாணிக்கம் அதே பகுதியைச் சேர்ந்த 17 வயதான சிறுவன் ஒருவனுடன் நட்பாக பழகி வந்துள்ளார். இந்த நட்பின் மூலம் சிறுவனின் சித்தி மகளுடன் வீரமாணிக்கம் பழகியுள்ளார். பின்னர் 14 வயதான அந்த சிறுமியுடன் காதல் ஏற்பட்டுள்ளது. கடந்த ஓராண்டாக இவர்கள் காதலித்து வந்த நிலையில் தனது தங்கையுடன் பழகுவதை நிறுத்துமாறு சிறுவன் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. ஆனால் காதலை கைவிட இளைஞர் மறுத்ததாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த சிறுவன் நண்பன் என்றும் பார்க்காமல் அவரை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டியுள்ளார். அதன்படி கண்ணகி காலடி கால்நடை மருத்துவமனை அருகே சமரச பேச்சுவார்த்தைக்கு வருமாறு வீரமாணிக்கத்தை அழைத்துள்ளார். அதை நம்பிய வீரமாணிக்கம் சனிக்கிழமை இரவில் அந்த பகுதிக்கு சென்றுள்ளார். அப்போது 17 வயது சிறுவன் திடீரென தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து வீரமாணிக்கத்தின் மார்பு மற்றும் இடுப்பு பகுதியில் குத்தியுள்ளார். சுதாரிப்பதற்குள் அடுத்தடுத்து உடலில் குத்துப்பட்டதால் அவர் அங்கேயே மயங்கி விழுந்துள்ளார். படுகாயத்துடன் உயிருக்கு போராடிய வீரமாணிக்கத்தை மீட்ட உறவினர்கள் சிவகாசி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு முதலுதவி சிகிச்சை அளித்த பின்னர் மேல் சிகிச்சைக்காக விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். ஆனால் அங்கு சிகிச்சை பலனின்றி வீரமாணிக்கம் பரிதாபமாக உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த திருத்தங்கல் போலீசார் தப்பி ஓடிய 17 வயது சிறுவனை கைது செய்தனர். மேலும் வீரமாணிக்கம் கொலை செய்யப்பட்டதற்கு வேறு ஏதும் காரணம் உள்ளதா என்ற கோணத்திலும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தங்கை உடனான காதலை கைவிட மறுத்த இளைஞரை நண்பனே திட்டமிட்டு கொலை செய்த சம்பவம் சிவகாசியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.